அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் பிரபல மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான்ட்டு ஒரு பெரிய அறிக்கை வந்திருக்கு சார். என்ன சொல்ல வர்றாருன்னா, காவல்துறையினருக்கும் அவங்க அடிப்படை உரிமை மீட்க ஒரு சங்கம் வேணும், ஒரு ஆணையம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த அரசியல் கட்சியும் தமிழக காவல்துறைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு அறிக்கை வந்ததில்லை. இதை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, எப்போவுமே சீமான் சில கோரிக்கைகளை முன்னெடுப்பதில் முன் வைப்பதில் முதல் ஆள். இன்றைக்கி சீமானுடைய கவனம் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் திரும்பி இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம், அதாவது தமிழக அரசியல் அங்கீகாரம் பெற்ற தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அங்கீகாரம் பெற்ற தலைவராக இருக்கார் சீமான். ஏன் சீமானுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், அப்புறம் திராவிட இயக்க தலைவர்கள் 1-2 பேரை தவிர இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின், இந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், இன்னும் பிற அமைச்சர்கள் யாருக்குமே தமிழ் பேச தெரியாது. அதாவது திராவிட இயக்க பாரம்பரியத்தை ஒட்டிய பேச்சு ஆற்றல் உள்ளவர் நம்ம சீமான். என்னை பொறுத்தவரை சொன்னால், அண்ணா கலைஞருக்கு அப்புறம் மிகச்சிறந்த பேச்சாளர் யாருன்னா சீமான். எவ்வளோ நேரம் பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா அந்த மனுஷன் தினமும் படிக்கிறார். அதாவது சமீபத்தில் கூட ஒரு விஷயம் சொல்லுவார், ஹிட்லரை நான் படிச்சிருக்கேன், ஆனால் நான் ஹிட்லருடைய ஆதரவாளர் இல்லை. ஹிட்லர் என்ன சொல்கிறாரு? சட்டப்படி நடக்கணும், ஆனால் சட்டப்படி நடந்து அதிகாரத்தை கைப்பற்றணும், அதுக்கப்புறம் சட்டத்தை திருத்தணும். இது ஹிட்லருடைய பாணி, அதைத்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நிறைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் படிக்கிறாரு. சமீப காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தமிழக அரசுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருந்தது. ஏன் தமிழக காவல்துறையினர் தொழிற்சங்கம் வைக்க அனுமதிக்கக்கூடாது, தமிழக அரசுகிட்ட கருத்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை காவல்துறையினருக்கு விட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இந்த ஆலோசனை வெளிவந்த அடுத்த நாள் இவர் அறிக்கை விடுறாரு சீமான். ஆனால் இப்போ சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு, தமிழக சட்டமன்றம் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த தீர்ப்பை பற்றியோ ஆளுங்கட்சி திமுகவோ எதிர்கட்சி அண்ணா திமுகவோ இல்லாட்டி காங்கிரஸோ பிஜேபியோ யாரும் இதை பற்றி பேசலை. இந்த தேர்தல் வாக்குறுதியிலே நாம் தமிழர் கட்சி காவல்துறைக்கு இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாங்க சார். அதாவது இல்லை, தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு தாங்க சொல்கிறீங்க, அதுவும் சரிதான். எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னால், அதனால தான் சீமான் எல்லாராலையும் கணிக்கப்படுகிறவராகவும் கவனிக்கப்படுகிற ஆளாகவும் இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழக காவல்துறைக்கு கண்டிப்பாக தொழிற்சங்கம் வேணும், அவங்களுக்கும் உரிமைகளுக்கு போராடுவதற்கு அனுமதி கொடுக்கணும். அதேமாதிரி 6 மணி நேர வேலை பெண் போலீஸாருக்கு, ஆண் போலீஸாருக்கு 8 மணி நேர வேலை, அதேமாதிரி ஒரு நாள் வாடகை விடுமுறை விடுக்கணுங்கிறது நீதிமன்ற அடிப்படையில் வச்சு இப்போ சீமானும் கோரிக்கை விடுறாரு. அதுக்கு சொல்கிற காரணங்கள் ரொம்ப அதாவது ஈர்ப்புடையதாக இருந்தது. இப்போ உதாரணமாக, இன்றைக்கி தமிழக அரசில் அதிகமாக வேலை செய்கிறது யாருன்னா, வேலை செய்ய வேண்டியது யாருன்னா காவல்துறையினர். அதாவது போராட்டம் வந்துச்சா இவங்க தான் போய் நிற்கணும். அவன் சட்டையை பிடிச்சி இழுப்பான், அடிப்பான், உதைப்பான். அளவுக்கு மீறினதுக்கப்புறம் இவங்க தடியடி பிரயோகம், துப்பாக்கி பிரயோகம் இதெல்லாம் வரும். அப்போ அந்த இடத்துலையா சரி வேண்டாம், வெள்ளம் வருது, அந்த நேரத்தில் போலீஸ்காரங்க தான் எல்லாம் போய் செய்கிறாங்க. சரி, நீ ரோட்டில் மறியல் வந்துருச்சு, போய் அதை தடுத்திருத்த வேண்டியது காவல்துறை தான். போலீஸுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாலும் அவங்க தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆமாம். அதில் என்னென்னா, சமீபத்தில் பெங்களூரில் சித்தராமையா முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. வெளியில் பிஜேபி போராட்டம் பண்ணுறான், அவன் சித்தலிங்காமல் வாடா போடாமல் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த கோவத்தை ஏசியை கூப்பிட்டு அடிக்க போகிறாரு, ஏன் அதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்ட்டு. அப்போது அந்த அதிகாரம் படைத்தவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள்ட்ட மானாவரியாக திட்டுவாங்க. அது ஒரு பொம்மை. அந்த திட்டு என்ன ஆகும்? நீங்கள் வீட்டில் பொண்டாட்டி சோறு கொடுக்கல, பொண்டாட்டி திட்டினா அந்த ரியாக்ஷன் வெளியே தானே வரும். என் கேள்வியே சரியாக வராது. அந்த மாதிரி மூடு மாறிடும். இப்போ நம்மளெல்லாம் போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே அவங்களுக்கு விடுதலை அடிகளை அவங்க பிரதிபலிப்பை காட்டுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் போலீஸ்காரங்க. அந்த மாதிரி போலீஸ்காரங்களுக்கு குழந்தை குட்டி இருக்குது, அவங்களும் வீட்டில் நல்லது போலதுக்கு போகணும்.
அதேமாரி ஒருத்தர் செத்து போயிட்டான், ஆக்சிடெண்ட்டு, தற்கொலைன்னா முழுக்க முழுக்க பிணங்காக்கிற வேலையும் போலீஸாருக்கு தான். இப்படி பார்த்திங்கன்னா மற்ற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 10 மணிக்கு உள்ளே போகிறது, 6 மணிக்கு எக்ஸிட் ஆகிறதுங்கிறது எல்லோருக்கும் பொருந்தும். டாக்டர்களுக்கு அது பொருந்தாது. ஏன்னா எப்போ அதிக ஆப்ரேஷன் தேவைப்படுங்கிறலாம் இப்போ அவங்க போகணும். மருத்துவர்களும் போலீஸுக்காரங்களும் நேரம் பார்க்க முடியாது. ஆனால் மருத்துவர்கள் எப்போ வேணால் ஓய்வு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஓய்வு எடுத்துக்கூட உரிமை கூட காவல்துறை கிடையாது. அதனால் காவல்துறையினருக்கு அந்த சலுகைகள் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. இது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தை தமிழக அரசு அதை கவனத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற அறிவிப்பையும் சேர்த்து அதை பரிசீலிக்கணுங்கிறது தான் அரசியல் கருடன் சேனலுடைய நோக்கம். சார், இப்போ சங்கம் இப்போ தானே சில பிரச்சனைகள் இருக்குல்ல சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசு ஊழியர்கள் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்க. நிறைய தமிழ்நாடு அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வந்து வேலையை எல்லாரையும் நீக்கம் செஞ்சாங்க. இவ்வளோ இஷ்யூஸ்லாம் இருக்குது. இப்போ இவங்களுக்கு சங்கம் கொடுத்துட்டா 1 டே ஸ்ட்ரைக் பண்ணாலும் நாடே ஸ்தம்பித்து போயிடுமே சார். அதாவது முதல்வர் புரட்சியாளர் எம்ஜிஆர் இருந்தபோது அவர் சங்கத்துக்கு அனுமதி கொடுக்கலாமா அப்படி என்று யோசிச்சார். அப்போ உயர் போலீஸ் அதிகாரிகள், சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய நினைப்பு நல்ல நினைப்பு, நீங்கள் பேசிக்கலி கம்யூனிஸ்ட், எம்ஜிஆர் பேசிக்கலி கம்யூனிஸ்ட், நீங்கள் தொழிற்சங்கம் வைக்க வேண்டும்னு சொல்கிறது உண்மைதான். ஆனால் போலீஸார் சங்கம் வாங்க பெர்மிஷன் கேட்பாங்க, நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் என்னைக்காவது ஒரு நாள் சங்கம் வச்சாங்கன்னா அடுத்தது ஸ்ட்ரைக் தான், போராட்டம் தான். போலீஸார் போராடினால் யாரை வச்சு அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அதேமாதிரி அவர் என்ன செய்யார், நீங்கள் போய் கோர்ட்டில் கேஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி ஜெயலலிதாவும் போக்சோ சட்டத்தில் எல்லோரும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அப்போ எல்லோரும் ஜெயலலிதா மேலே கோவப்பட்டாங்க. முதல்வராக இருக்கும்போது அவர் அந்த சமயத்தில் பதவி இழந்ததுக்கு காரணம் கூற இந்த கடுமையான சட்டங்கள் தான். அதாவது என் பேச்சை கேட்கல, அரசாங்கத்தினுடைய பேச்சை கேட்கல, நீங்கள் வேலை நிறுத்தம் பண்ணுறீங்க, டிஸ்மிஸ் அப்படின்னு ஒன்று அடித்தாங்க. அப்போ அவங்க கேஸுக்கு போனாங்க. யார், இந்த ஜாக்டோ லொட்டு ரோஸுக்கெலாம் போனாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் அதை மென்மையாக கேட்டாங்க. கேட்டவுடனே கடைசியாக சொன்னாங்க, இந்த உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நியாயமானது, ஏற்புடையது. ஆனால் இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் காவல்துறையினர் எங்கேயாவது சங்கம் அமைப்பதற்கோ இல்லை போராடுவதற்கோ வழிவகை இருக்கான்னு காட்டுங்க. இன்றைக்கி சட்டத்தில் இது இடம் இருக்குங்க, எங்கள் சங்கம் அமைக்கலாம், இந்த பார்த்திங்களா அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, இன்னும் காட்டினீங்கன்னா நான் இந்த கேஸை ஏற்றுக்கிறேன். நான் ஒரு 3 நாள் டைமும் கொடுத்தாங்க. டைம் கொடுத்தா ஒன்றும் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் காவல்துறையினர், அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்வதற்கு உரிமை இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நடந்திருக்கேன் சார். நடந்திருக்கு, ஆனால் உரிமை இல்லை. அதுதான் அதுக்கப்புறம் தான் இப்போ அரசு ஊழியர்களுக்கு போராடுறது இல்லை. ஜெயலலிதா பிரிவில் இப்படி ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போ அரசு என்ன சொல்லிச்சு, நீங்கள் வரலாம் வேலைநிறுத்தம் பண்ணுவோம், இல்லை சம்பளத்தை பிடிப்போம். நாங்கள் அது உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஆமாம், அரசியலமைப்பு சட்டத்தில் அரசு ஊழியர்கள், அது மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும், ஸ்ட்ரைக் பண்ணுவதற்கு உரிமை இல்லை. ஏன்னா நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள், சர்வீஸ் பண்ணுறீங்க. நான் சர்வீஸில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா. நான் 1980 நான் சர்வீஸில் இருந்தபோதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சர்வீஸ் வேறு, வேலை வேறு. நீங்கள் சம்பளம் வாங்கலை, சர்வீஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய சர்வீஸுக்காகத்தான் உங்களுக்கு வந்து ஓய்வூதியம் தரப்படுது. இவ்வளோ சொன்ன பிறகு அவங்க சார் தான் அப்படின்னு இது வரைக்கும் பேசாமல் இருக்காங்க. அதனால் அந்த வாய்ப்பு போலீஸ் அதிகாரிகளுக்கு போலீஸ் சங்கம் வைக்க வாய்ப்பு கிடையாது. சொல்லிக்கலாம் நம்ம. ஆனால் ஒன்று, வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கண்டிப்பாக கொடுக்கலாம். என்ன, பெண் காவலர்களுக்கு சீமான் சொன்ன மாதிரி 6 மணி நேரம் வேலை நீங்கள் அதுக்கப்புறம் போகணும்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இந்த பிணங்காக்கிற வேலை, விபத்து நடந்துனா போகிற வேலை அவங்கள தவிர்த்துடலாம். ஆண் போலீஸாருக்கு அதை கொடுக்கலாம். ஆண் போலீஸாருக்கு 8 மணி நேரம் ஷிஃப்ட்டு கொடுக்குறது நல்லது தான். ஏன்னா அவங்க மைண்ட் ஃப்ரீ ஆகணும்ல. இப்போ வர்றவங்கள போய் டீ வாங்கிட்டு வாயா, போய் 4 பிரியாணி வாங்கிட்டு வாயா
போய் 5 கோர் A4 ஷீட்டு வாங்கிட்டு வா, ஒரு 200 ஷீட்டு வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரெஷர் ஆகப்பட்டது அவங்களுக்கு வேலையில் கிடைக்கப்பட்ட ப்ரெஷரை அவங்க பிரதிபலிக்காங்க. அப்போது இதெல்லாம் செய்யும்போது சரியாயிடும். சில சமயம் வேலை பழுவனால அவங்களே துப்பாக்கியில் சுட்டது நடந்திருக்கு. இப்போது தமிழ்நாட்டில் வந்து 1,20,000 பேர் காவல்துறையில் இருக்காங்க. இதில் 1,00,000 பேர் மேல், அதாவது ஆண் காவலர்கள், 20,000 பேர் பெண் போலீஸ். இந்த பெண் போலீஸ் அறிமுகப்படுத்தினது ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது. இப்போது இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த வேலை ப்ரெஷர், மன அழுத்தத்தின் காரணமாக நிறைய பேர் தொடர்ந்து போலீஸ்காரர்கள், போலீஸ்கார பெண்மணிகள், ஏசி, ஏன் ஐஜி வரைக்கும் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு போலீஸார் விபத்தில் மாழ்வது, தற்கொலை செய்து கொள்வது, அகால மரணம், இதெல்லாம் 500 பேர். ஒரு வருஷத்துக்கு 500 போலீஸ் ஆட்கள் இந்த மாதிரி துர்மரணம் அடைகிறாங்க. இன்னும் இப்போது தகவல் அறியும் சட்டத்தில் தெரிய வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களும் மனுஷன் தானே இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கு யாருக்கு ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு சாதகமாக செயல்பட வேண்டிய கட்டாயம். ஆனால் அதே ஆளுங்கட்சி அடுத்த முறை எதிர்கட்சி ஆகும். அப்போ சாருன்னு சொல்கிறேன் வாங்க அப்படிமா, கொஞ்சம் ஏற்று பேசுனா வாடா, என்ன நீ இன்னும் பவரில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியோ, ஃபுல்லாக பேசுகிறதுக்கு காரணம் அதுதான். அதாவது இப்போது அரசாங்க ஊழியர்கள் அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசாங்க திட்டங்களை செயல்படுத்துறது தான் இருக்காங்க. அதே மாதிரி மந்திரியுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட உத்தரவுலாம் நிறைவேற்றி தான் ஆகணும். ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இப்போது அரசு ஊழியர்கள் தப்பு செய்கிறாங்கன்னா நேரடியாக சட்டம் பாஞ்சிடும், அவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கும். ஆனால் இவங்க பெயில் அது இதுன்னு போய் அதாவது க்ரைம் மாட்டி சார்ஜி போட்ட பிறகு கூட அமைச்சர்களாக இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நீதிமன்றங்களும் சில நேரங்களில் இருட்டறையில் என்ன அண்ணா சொன்ன மாதிரி இருட்டறையில் தெரியும் விளக்கு தான் சட்டம்னு சொன்ன மாதிரி அவர் வந்து இன்றைக்கி போலீஸ் அதிகாரிகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சீமான் சொல்கிற உயர்நீதிமன்றம் சொல்கிற சலுகைகளை கண்டிப்பாக அளித்தே தீர வேண்டும். அது சங்கம் தவிர மற்ற கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டுங்கிறது தான் அரசியல் கடன் சார்பில் நாம் அரசுக்கு வைக்கிற வேண்டுகோள். சார் இத்தனை ஒரு 50 ஆண்டு காலமாக ஆட்சி காலம் நடந்திருக்கு, இதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை சார். காவல்துறைக்கு பற்றி திரு சீமான் இடையில அவர் வந்து இடையில சில போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த சங்க அமைப்பிற்கு முயற்சித்தாங்க, அவங்கள தண்டித்தாங்க. அப்புறம் தண்டித்ததுக்கப்புறம் அவங்கள ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ வேலை நிறுத்தம் பண்ணவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்ய முடியும்? அதனால் இடையில இப்போ அதாவது திமுக ஆட்சி இருக்கும்போதும் போலீஸ் சங்கம் அமைப்பதற்கு முயற்சி நடந்தது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போதும் இப்போ போலீஸ் சங்கம் அமைப்பதற்கு முயற்சி நடந்தது. ஆனால் அதெல்லாம் வெற்றியாக முற்றுப்பெறவில்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, புரட்சின்னு என்ன தெரியுமா? புரட்சி வெற்றி பெற்றால் புரட்சி, தோல்வியிட்டால் அதே புரட்சி வன்முறைன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வன்முறைக்கு போக வேண்டாம். அதேமாரி போலீஸ் அதிகாரிகளுக்கும் சரி, போலீஸ் அலுவலர்களுக்கும் சரி, போலீஸ்காரங்களுக்கும் சரி, பெண் போலீஸுக்கும் சரி சலுகைகள் கண்டிப்பாக அளிக்க வேண்டும் என்பது தான் அரசியல்காரருடைய வேண்டுகோள். சார் இது வரைக்கும் எங்கள் கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி சார்.